அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாத ஒன்று நம்மளோட குடும்பம். நம்ம குடும்பம்னு இல்லைங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறதுல பிஸ்னஸ், வேலை, டென்ஷன், வெளில போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் குறையிறத விட அவங்கள எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க ஃபேமிலி, அவங்க அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அவங்கள எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி நடத்தணும், எந்த இடத்துல நம்ம அவங்கள வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க மறந்துடுறோம். அவங்களுக்கு உணர வைக்கவும் மறந்துடுறோம் நிறைய இடத்துல. அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ உள்ள சுச்சுவேஷனே இருக்குது. என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறது. அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. இது எனக்கு ஒரு மெசேஜாக வந்தது. இதை நிறையா பேர் படிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் இதை இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் அதில் பார்த்தேன். இது என்னென்னா, வீட்டில் ஒரு யங்ஸ்டர், ஒரு இளைஞன் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்துருச்சு அவருக்கு மேனேஜரோட. அவர் மேனேஜருக்கு அடுத்த கேடரில் இருக்கார், அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கார். அப்படி மேனேஜருக்கும் அவருக்கும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, மேனேஜரோட பாட்டி வெளியில் ஏதோ பேசுகிறாங்க. உடனே மேனேஜர் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. அவர் உடனே மேனேஜர் அதோடய கத்துறாரு, மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன், சத்தம் போடாதீங்கன்னு. அவங்க வீட்டில் எல்லாரும் கப்சிப்னு ஆகிடுறாங்க. இந்த யங்ஸ்டர் இன்னொரு பக்கம் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு இல்லை, அவர் கீழே வேலை பார்க்குறவர், அவர் வீட்லேயும் அதே மாதிரி அவங்க பாட்டி போய் அவரை கூப்பிடுறாங்க. இப்போ என்னப்பா நடக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் உடனே ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் மேனேஜரோட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அதில் எல்லாத்தையும் மியூட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, பாட்டி ஏன் இங்கே வர்றீங்க, நான் மீட்டிங்கில் இருக்கேன், அதுவும் என்னோட மேனேஜரோட பேசிகிட்ருக்கேன், ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்க, போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பாட்டி, இல்லை யாரோட நீ மீட்டிங்கில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மேனேஜரோட மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் உங்கள் மேனேஜரோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இல்லை முடியாது, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு மறுக்கிறார் இவர். இல்லை நான் பேசியே ஆகணும்னோடனே மேனேஜர் பார்த்தாரு, என்ன மீட்டிங்கில் இருந்தவரை இவ்வளோ நேரம் ஆளை காணும்னு சொல்லிட்டு அவர் உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. என்னப்பா பண்ணுற, மீட்டிங் அட்டன் பண்ணாமல் எல்லாத்தையும் மியூட்டில் போட்டால், ஆடியோ வரல, வீடியோ வரல, என்ன தான் நடக்குது அப்படின்னா அவங்க பாட்டி பின்னாடி இருந்து கத்துறாங்க. யார் பேசுகிறாரு, நான் மேனேஜர்கிட்ட பேசணும், கொடுன்னு. இவர் உடனே கேட்குறாரு, பின்னாடி கத்துறது யார் அப்படின்னு. உடனே இந்த இளைஞன்னு சொல்கிறாரு, என்னோட பாட்டி தான் கத்துறாங்க சார், சாரி சார், தெரியாமல் நடந்துச்சு, மன்னிச்சிருங்க, அதனால தான் மீட்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு. அவங்க ஏன் கத்துறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கூட பேசணும்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டி அப்படின்னோன்னா, சரி கொடுப்பா, நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட, நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவங்க பாட்டிக்கிட்ட முறைச்சிக்கிட்டே கொடுக்குறாரு இந்த இளைஞன் ஃபோனை. கொடுத்த உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும், உங்கள் முகத்தை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏன் பாட்டி கத்துறீங்க, என்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் பாட்டியே இதுக்கு சத்தம் போட்டேன், மீட்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு. ஏன் சத்தம் போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் மீட்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி சத்தம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா, எனக்கு தொந்தரவாக இருக்காதா, அதனால தான் நான் கத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனையை தீர்க்க நான் உனக்கு ஒரு வழி சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இளைஞரோட பாட்டி. அதுக்கு இளைஞர் சொல்கிறாரு, பாட்டி உன் வேலையை பார்த்துட்டு போ, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மேனேஜர் முன்னாடியே திட்டுறாரு. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் நிறுத்து, அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்ணா, உன்ன மாதிரியே வயசுள்ள ஒருத்தவன் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்தப்ப கொஞ்ச நேரம் பேசாமல் அவனுக்கு ஏதோ ஒரு வேலை பிரச்சனை, உன்ன மாதிரின்னு வச்சுக்கோ, என் டென்ஷனாக போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தான்ப்பா. உட்காந்த உடனே அந்த மரத்தில் இருக்க பறவையெல்லாம் கத்துனுச்சு, கிச்சுன்னு கத்துனுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு இவனுக்கு தலைவலி வந்துருச்சு. உடனே அண்ணா அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த பறவைங்களை திட்டிருக்கான். நானே தலையை வலிக்குதுன்னு இங்கே உட்காந்துருக்கேன், நீ வேற நொயின்னு கத்துற அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அதுக்கு அந்த பறவை பேசுனுச்சு அவனை பார்த்து, நீ தான் என் இடத்துக்கு கீழே உட்காந்துருக்க, நான் எங்கே ஓய்வு எடுப்பனோ அந்த இடத்துக்கு கீழே உட்காந்துருக்க, அது நீ உட்காந்துக்கிட்டு என்னைய பார்த்து கத்துறியா, இதுவே நான் உன் இடத்துல கத்துனா சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போதான் அவனுக்கு உரைச்சிச்சான், ஆமாம் இல்லை, அதுங்க ஓய்வெடுக்கிற இடம், நம்ம நிழலை தேடி தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி கத்துற அப்படின்னு அப்புறம் அந்த பறவையோட பேச ஆரம்பிச்சு, அந்த பறவைங்க மாதிரியே இவனும் கத்த ஆரம்பிச்சு அந்த பறவைங்களோட பழக ஆரம்பிச்சிட்டான்ப்பா. நீங்கள் இப்போ இருக்கிறது வீடு,
அதனால வீடுங்கிறது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, குடும்பம் இருப்பாங்க, உங்க குழந்தைங்க இருப்பாங்க, சத்தம் கேட்கும், சமைப்பாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க தான் செய்வாங்க. இதுவே இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் இப்போ நாங்கள் உங்களை குடும்பமாக பார்க்க வந்தோன்னா நீங்கள் எங்களை எந்த இடத்துல வச்சு பார்ப்பீங்க? உங்களோட வேலை டென்ஷனை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், இங்கே வந்து நொய் நொயின்னு ஏன் உயிரை வாங்குறீங்க, போங்க வீட்டுக்குன்னு தானே கிளம்பி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? சரி, பையனுக்கு வேலை, அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அவனுக்கு இருக்கிற டென்ஷனில் நம்மளை சத்தம் போடுறோம், அதனால நம்ம வீட்டுக்கு வந்து எதாக இருந்தாலும் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வருவோம். நாங்கள் உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி வீட்டிலேருந்து வேலை பார்க்குற நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும்? எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு தானே நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மேனேஜருக்கு மட்டும் இல்லாமல் அப்போ தான் இவனுக்கும் புரிஞ்சிச்சான் பாட்டி சொன்னது. ஆமாம்ல, நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதும் கஷ்டம்தான், ஆனால் நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி யாராவது வந்தால் இவங்க எங்கள் அம்மா அண்ணன் அக்காலாம் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். என்ன டென்ஷன் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அவங்க மேலே தானே காட்டுறோம். அப்போ அவங்க வீட்டிலேயே இவ்வளோ இருந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்கல்ல, நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறப்ப அவங்கள பொறுத்துக்கிட்டு தானே நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் 2 பேருக்கும் உரைச்சிச்சான். நீங்கள் இதை எத்தனை பேர் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் உண்மையான நிலவரம் இதாங்க. வீட்டிலேருந்து பார்க்குறது கஷ்டம்தான், இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிறது, வீடுங்கிறது வந்து ஒரு அழகான பறவை கூடு மாதிரி இல்லையா, ஒரு பேர்டோட நெஸ்ட் மாதிரி வீடுங்கிறது. அங்கே எல்லா விதமான ஒலிகளும் எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த இடத்துல வேலை பார்த்தா தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். அதனால இனிமேல் வீட்டில் இருக்கவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வேலை பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக அவங்க வேலையை நிறுத்த வேணான்னு சொல்லலை. எப்போவுமே வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஒரு தடவை அன்பாக சொல்லி பாருங்க, இதை மாதிரி இருக்குமா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் புரிகிற வகையில் நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதனால கோவப்பட்டு கத்துறதுனால உங்களுக்கு வேலை பளு தான் இன்னும் அதிகமாகுமே தவிர அது எளிமையாக முடிஞ்சிடாது உங்களுக்கு. அதனால எதையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண அந்த வேலையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகிடும். அதனால எல்லாமே எளிய வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிள் தாங்க, நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன விதத்தில் சொல்கிறோம், என்ன வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த வார்த்தையும் நம்ம சொல்கிற விதத்தையும் மட்டும் ஈஸியாக்கிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் புரிய வைங்க. நீங்கள் புரிய வச்சாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸாக இருக்க நம்ம வந்து அதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.